ஹலோ. இப்போ நம்ம இந்த சிக்கன் சாப்டர்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ட்ரிப் என்ட்ரி, வெஹிக்கிள் ட்ரிப் என்ட்ரி. அதாவது வெஹிக்கிள் ட்ரிப் என்ட்ரினா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் ஹோல்சேல் பிசினஸ் பண்றவங்க வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வெஹிக்கிள் ஓன் வெஹிக்கிள் இல்ல ரெண்டல் ஹையர் வெஹிக்கிள் கொண்டு போயிட்டு கோழி பண்ணையில இருந்து மொத்தமா கோழியை லோடு எடுத்துட்டு வந்து வரும்போது வழியில இருக்க கஸ்டமருக்கு, அதாவது இவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே கோழியை சப்ளை கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க கோழியை தான் கொண்டு வந்து கடையில வைப்பாங்க. இதுதான் வெஹிக்கிள் ட்ரிப் என்ட்ரின்றத சொல்லுவோம். அதாவது கஸ்டமருக்கு எல்லாமே அவங்க பிஃபோரே ஆர்டர் எடுத்துருவாங்க. சில கஸ்டமர், எல்லா கஸ்டமருமே சொல்லிடுவாங்க எனக்கு 5 பாக்ஸ் போடுங்க, 3 பாக்ஸ் போடுங்க, 2 பாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோரே ஆர்டர் எடுத்துருவாங்க. அந்த ஆர்டர் எடுத்ததுபடி மார்னிங் வந்து சப்ளை கொடுத்துட்டு ரிமைனிங் கோழியை வந்து அவங்க கடையில வச்சுக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் கஸ்டமருக்கு காலையில இறக்கின கோழி பத்தல அப்படின்னா திரும்ப வந்து அவங்க கடையில கோழி வாங்கிக்கிடுவாங்க. இதுதான் ட்ரிப் என்ட்ரி சொல்லுவோம். இந்த ட்ரிப் என்ட்ரி எப்படி பண்றது, இதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்ல போறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ல பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ்ன்றதுல போய்க்கிறோம். இதை கிளிக் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆர்டி ட்ரேடர்ஸ்னு ஒரு சப்ளையரை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாக்ஸ், அதாவது அவங்க 150 பாக்ஸ் வந்து வண்டியில ஏற்றிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ வெயிட் பாத்தீங்கன்னா நான் ஒரு 3000 கேஜி வெயிட் போட்டிருக்கேன். பர்ச்சேஸ் ரேட் வந்து ஒரு 120 ரூபான்றத கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா 3,60,000 பேமெண்ட்ன்ற மாதிரி வந்திருக்கும். நம்பர் ஆஃப் பேட்ஸ் நான் இப்போ கொடுக்கல, அட்வான்ஸ் கொடுக்கல. டிரைவர் வந்து சும்மா குமார்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வெஹிக்கிள் நம்பர் ஏதோ ஒரு வெஹிக்கிள் நம்பர் நான் சும்மா டெஸ்டிங் காட்டி ஒரு வெஹிக்கிள் நம்பர் போட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இவங்க எடுத்த 150 பாக்ஸ் 3000 கிலோ யார் யாருக்கு சப்ளை கொடுத்துட்டு வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் வந்து ஸ்டார் பிராய்லர் போடுறேன். இப்போ போட்டுட்டு இந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு 30 பாக்ஸ் இறக்கியிருக்காங்க. ஸோ அப்போ லோடு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிலோ லோடு வெயிட். எம்டி வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ. லோடு வெயிட்னா என்ன, எம்டி வெயிட்னா என்ன, இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது பாத்தீங்கன்னா கோழி கூண்டோட இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூண்டோட வச்சுதான் வெயிட் போடுவாங்க. ஒரு 5 கூண்டை மொத்தமா வச்சு வெயிட் போடுவாங்க. வெயிட் போடும்போது வர்றதான் லோடு வெயிட். அதுக்கப்புறம் கோழி எல்லாம் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் எம்டி வெயிட் போட்டுவிட்டா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நெட் வெயிட் வந்துடும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் 350 கிலோ லோடு வெயிட்டும் 50 கிலோ எம்டி வெயிட் போட்டிருக்கேன். இப்போ நெட் வெயிட் பாத்தீங்கன்னா 300 கிலோன்னு வந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க 184 ரூபா வருது பாத்தீங்களா. நம்ம கஸ்டமர் வைஸ் சேல் ரேட் செட் பண்ணா அதுவும் இங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகுங்க. ஸோ இது ஒரு விஷயம். இப்போ அந்த கஸ்டமருக்கு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கஸ்டமர் நான் வந்து மாயா பிராய்லர்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 20 பெட்டி போட்டு விட்டுருக்காங்க. ஸோ 250 கிலோ லோடு வெயிட், எம்டி வெயிட் வந்து சும்மா ஒரு 46 கிலோ எம்டி வெயிட் போடுறேன். 324. இப்போ அடுத்து ஒரு கஸ்டமர் சி முருகன் பிராய்லர்ஸ். இவருக்கு ஒரு 45 பெட்டி போட்டிருக்கோம். 450 கிலோ எம்டி வெயிட் வந்து ஒரு 75 கிலோ. ஸோ இப்போ அடுத்த கஸ்டமர் பிரியா புரோட்டீன்ஸ். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு 40 பாக்ஸ், ஒரு 650 கிலோ வெயிட்டு. நான் சும்மா உங்களுக்கு ட்ரையல் காண்டி தான் நான் சும்மா ஒரு ரேண்டமா நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம 135 பாக்ஸ் இங்கே கீழே பாருங்களேன், 135 பாக்ஸ் வித்துட்டோம். ரிமைனிங் பாக்ஸ் 15 பாக்ஸ் தான் இருக்கு. ரிமைனிங் ஸ்டாக் வந்து 1596 கிலோ நம்ம கையில ரிமைனிங் ஸ்டாக் இருக்குன்ற மாதிரி இருக்கு. இவங்க வந்து இந்த 4 கஸ்டமருக்கு கோழி எடுத்துட்டு வரும்போதே 4 கஸ்டமருக்கு சப்ளை கொடுத்துட்டாங்க. இப்படி கொஞ்சம் அதிகமா என்ட்ரி போடுவோம். நான் ட்ரையல்னால சும்மா ஒரு 4 கஸ்டமர் மட்டும் காட்டியிருக்கேன். இப்போ இங்க ரிமைனிங் ஸ்டாக் இருக்கு பாத்தீங்களா, 1596 கிலோன்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா நம்ம 1450 கிலோ மட்டும் தான் வந்திருக்கு, நம்ம கடைக்கு வந்திருக்குன்னு ரிமைனிங் ஸ்டாக் கொடுக்குற. அப்ப 146 கிலோ வந்து வேஸ்டேஜ்ன்ற மாதிரி. அதாவது இவ்வளவு வேஸ்டேஜ் வராது. நான் உங்களுக்கு வேணா இன்னொரு கொஞ்சம் மாத்தி கம்மியா போட்டு காட்டுறேன். 1550 போடுறேன். ஓகே, தோராயமா இந்த மாதிரி ஒரு 4% தான் வேஸ்டேஜ் வரும். ஸோ 46 கிலோ வந்து வேஸ்டேஜ். அதாவது ஒரு 4%, 3% வந்தா ரீசனபிள். ஸோ இது என்னன்னா, ஏன் வேஸ்டேஜ் வருதுன்னா கோழி டிராவல் ஆகி வர்றது ஒரு 4 ஹவர்ஸ் டைம் ஆகுங்க. ஸோ அந்த டைம்ல கோழி வந்து வெயிட் வந்து சிங்கேஜ் ஆகும். அது எதுவுமே சாப்பிடாது, எதுவுமே பண்ணாது. ஸோ அதனால கோழி நம்ம ஏத்துன வெயிட் ஒரு 5 to 6 ஹவர்ஸ்ல அதே வெயிட் இருக்காது, வெயிட் கம்மியாகும், சிங்கேஜ் ஆகும். ஸோ அதுதான் இந்த 46 கிலோ வந்து வேஸ்டேஜ். வேஸ்டேஜோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 3.97. ஸோ இப்போ நான் இது F1 கொடுத்து சேவ் பண்ணா என்ன நடக்கும்னா, இந்த 3000 கிலோ வந்து பர்ச்சேஸ், அதாவது இன்குவான்டிட்டியா போயிடும். இதுல நம்ம இந்த 4400 கிலோ வந்து நம்ம சேல் பண்ணன்ற மாதிரி போயிடும். இந்த 46 கிலோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில போயிட்டு சேவ் ஆயிரும். இதை நான் இப்போ F1 கொடுத்து உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டுறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் ஸ்டாக் ரிப்போர்ட் போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 500 கிலோ பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு வச்சிருந்தேன். ஸோ இப்போ ஒரு 3000 கிலோ போட்டிருக்கேன். அதனால ரெண்டு சேர்த்து உங்களுக்கு 3500 காட்டுது. ஆல்ரெடி சேல்ஸ் பில்லாம் நான் போட்டு வச்சிருந்தனால சேர்ந்து உங்களுக்கு மிங்கிள் ஆகி காட்டுது. ஆனால் அந்த 46 பாருங்களேன், நான் மைனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில வந்து உட்காந்துருக்கா. ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஸ்டாக் ரிப்போர்ட். பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ்ல உட்காரும், சேல்ஸ் வந்து சேல்ஸ்ல உட்காரும், வேஸ்டேஜ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில போய் உட்காரும். ஸோ இதுதான் ஒரு ட்ரிப் என்ட்ரியோட ஒரு ஸ்டாக் ரிப்போர்ட். இப்போ ட்ரிப் ரிப்போர்ட் எப்படி பார்க்கறது? ஸோ அது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ரிப்போர்ட் போகிறேன், சேல்ஸ் மாஸ்டரில் போனோன்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னையோட ட்ரிப் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ட்ரிப் ரிப்போர்ட்டில் நம்ம யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணோம், எந்த வெஹிக்கிளில் வாங்கினோம், என்ன ரேட்டுக்கு வாங்கினோம், லோடு வெயிட் என்ன, எம்டி வெயிட் என்னன்றத டீட்டெயிலாக இந்த டீட்டெயில் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கும் ட்ரிப் ரிப்போர்ட்டில். இன்னொரு ரிப்போர்ட் இருக்கு, கன்சல்டேட் ரிப்போர்ட். ஸோ கன்சல்டேட் ரிப்போர்ட்னா ஜென்ரலாக வந்து கன்சல்டேட்டாக காட்டியிருக்கும். இந்த ட்ரிப்பில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணோம், கிராஸ் ப்ராஃபிட் என்ன, எக்ஸ்பென்சஸ் என்னன்னு சொல்லிட்டு கன்சல்டேட்டாக இந்த ரிப்போர்ட்லாம் வந்திருக்கும். இப்போ ட்ரிப் ரிப்போர்ட்லேயே இன்னொரு விதம் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சில கஸ்டமர்ஸ் வந்து டீட்டெயில்டா கேட்டிருப்பாங்க. டீட்டெயில் மீன்ஸ் என்ன அப்படின்னா, 5 பாக்ஸ்க்கு லோடு வைப்பாங்க பாத்தீங்களா. இப்ப நம்ம போன என்ட்ரியில பாத்தீங்கன்னா லோடு வெயிட் ஒரு 20 பாக்ஸ் மொத்தமா போட்டு லோடு வெயிட் போட்டோம் பாத்தீங்கன்னா, சில கஸ்டமர் வந்து 5 பாக்ஸுக்கு லோடு வெயிட், அதாவது ஒரு ஒரு இட மிஷின்னா அதுல 5 பாக்ஸ் தான் மேக்சிமம் போட முடியும். அதுக்கு மேல வெயிட் வச்சோன்னா கவுந்துரும். ஸோ அதனால 5 பாக்ஸா லோடு வெயிட் போட்டு தான் எழுதுவாங்க. ஸோ அதை எப்படின்றத உங்களுக்கு நான் இதில் செட்டப் பண்ணி காட்ட போறேன். இதுக்கு நீங்க F12 கொடுத்தீங்கன்னா போதும். பாஸ்வேர்டில் லோடு வெயிட் எம்டி வெயிட் டீடைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் ஆன் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் பாருங்களேன், நான் ஆர்டி ட்ரேடர்ஸ் சூஸ் பண்றேன். இங்க ஒரு பாக்ஸ் போடுறேன், வெயிட் போடுறேன், இங்க ஒரு அமௌண்ட் எல்லாம் போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் மயா பிராய்லர் செலக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து, இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 பாக்ஸ், இந்த 5 பாக்ஸ்ல 125 கிலோ லோடு வெயிட், எம்டி வெயிட் வந்து 12.5. மறுபடியும் ஒரு 5 பாக்ஸ் போட்டேன், அது 130 கிலோ லோடு வெயிட், எம்டி வெயிட் வந்து 13.65. ஸோ மறுபடியும் நான் ஒரு 5 பாக்ஸ் போட்டேன், 145, எம்டி வெயிட் பார்த்தீங்கன்னா 12.54. மறுபடியும் 5 பாக்ஸ் போட்டேன், 115, எம்டி வெயிட் பார்த்தீங்கன்னா 9.5. ஸோ இந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 பாக்ஸ் எடுத்திருக்காங்க. அதோட டோட்டல் லோடு வெயிட் எம்டி வெயிட். சில கஸ்டமர் வந்து எனக்கு டீடைல்டா ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி டீடைல்டா என்ட்ரி அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, சம் பண்ணி 20 கிலோ பாக்ஸ், லோடு வெயிட் வந்து 520, எம்டி வெயிட் வந்து 48.10, நெட் வெயிட் வந்து 171.90. இப்போ என்னன்னா இதை நான் F2 கொடுத்து சேவ் பண்றேன். சேவ் பண்ணோடனே இங்க வந்துருச்சு பாத்தீங்களா, 20 பாக்ஸ், லோடு வெயிட், எம்டி வெயிட், நெட் வெயிட். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா ட்ரிப் ரிப்போர்ட்ல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா என்ட்ரி பண்ற ஒரு ஆப்ஷனுங்க. இது வேணாலும் நம்ம அந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அந்த செட்டிங்ஸ் வந்து F12ல ட்ரிப் மாஸ்டர் LW EW டீடைல்ஸ் இருக்கு. இதுல இன்னொரு ரிப்போர்ட் இருக்கு பாருங்களேன், ட்ரிப் எக்ஸ்பென்ஸ் கிலோமீட்டர் டீடைல்ஸ். இப்போ இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த செட்டிங்ஸ் இப்போ ஆன் பண்ணிட்டேன். மறுபடியும் ட்ரிப் என்ட்ரி ஓபன் பண்றேன். இது என்னன்னா, ஸோ எந்த வெஹிக்கிள், ஸோ நம்ம வெஹிக்கிள் மாஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கணும். நான் இந்த இடத்துல வெஹிக்கிள் மாஸ்டர் உங்களுக்கு கிரியேட் பண்றேன். ஸோ டிரைவர் கொடுத்துருக்கேன். இப்போ வண்டி ஸ்டார்டிங் கிலோமீட்டர்ஸ். ஸோ ஸ்டார்டிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி 150 கிலோமீட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, எண்டிங் முடியும் போது 650 கிலோமீட்டர்ல எண்டிங் முடிஞ்சிருக்கு. அப்போ டோட்டலா 500 கிலோமீட்டர் போயிருக்குன்னு அர்த்தம். சில பேர் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்கன்னா ரிட்டர்ன் கிலோமீட்டர் இதுல போடுவாங்க. ஸோ ரிட்டர்ன் கிலோமீட்டர் போடலன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு, 25 ரூபா. அப்படின்னா இவங்களுக்கு இந்த ட்ரிப்புக்கான காசே 12,500 ரூபா. ஸோ இவங்க எந்த இடத்துல கோழி எடுத்தாங்க அப்படின்றது ஒண்ணு. நான் சும்மா பல்லடம் போடுறேன். டீசல் எவ்வளவுக்கு டீசல் ஊத்துனாங்க அப்படின்றது இது. மொத்தம் எவ்வளவு பேட்ஸ் ஏத்துனாங்க. ஸோ தோராயமா ஒரு 5000 பேட்ஸ்ன்ற மாதிரி போடுறேன். இப்ப வண்டி வந்து லோடிங் பண்ணுவாங்க, அதாவது கோழி ஏத்துறதுக்கு லோடிங் சார்ஜஸ் சொல்லுவாங்க. கோழி ஏத்துற சார்ஜஸ், கோழி இறக்குற சார்ஜஸ், அதுக்கப்புறம் டோல், இவங்க எவ்வளவுக்கு டோல்ல இது பண்ணாங்க, போலீஸ்க்கு எவ்வளவு கொடுத்தாங்க, ஆர்டிஓக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, செக் போஸ்ட்க்கு எவ்வளவு கொடுத்தாங்க, வண்டி வாட்டர் அப்பப்போ வண்டி கோழிக்காண்டி வாட்டர் பிடிப்பாங்க, வாட்டருக்கு எவ்வளவு, டிராவல், இதெல்லாம் இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரிப்போட அமௌண்ட், இந்த எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ட்ரிப்புக்கு நமக்கு இந்த இந்த கோழி எடுத்துட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ 15,869 ரூபா வந்து செலவாயிருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போடுற என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம அப்படியே இதுல என்ட்ரி போட்டு முடிச்சுட்டு ஃபைனலா நம்ம ரிப்போர்ட்டை இப்போ நான் F6 கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரிப்போர்ட் பார்த்தோம்னா இந்த ட்ரிப் ரிப்போர்ட்டுக்கு ப்ராஃபிட்டா லாஸ் ஆன்றது தெரியும். இது வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா இருக்கும்.
இதை நீங்க டீட்டெயிலா என்ட்ரி பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ட்ரிப் ரிப்போர்ட்னா ஒரு 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 ட்ரிப்னா என்ன, அது எப்படி ட்ரிப் ரிப்போர்ட் சேவ் பண்றது, அதை எப்படி பார்க்கறது, அது இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி